இனி வரக்கூடிய எல்லா நோன்புகளையும் தராவி தொழுகைகளையும் மற்றும் உண்டான அமல்களையும் முறையாக நிறைவேற்றுவதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இன்னைக்கு நம்முடைய குட்டி ஹாப்ஸா தொடங்குறதே ஒரு அபாரமான ஒரு விஷயத்தை சூரத்து நிசாவில் சொல்லி தொடங்கினார். அது நம்ம சாதாரண எல்லா நிக்காஹிலையும் இமாம் குத்துபா ஓதுறது அதை ஓதித்தான் தொடங்குவார், குத்துபா ஓதுவார். ஆனா நம்ம அதை நிக்காஹில் ஒன்று நம்ம அதை சிரதிக்கிறதுக்குண்டான நேரம் இல்லை. வந்தோமா, சாப்பிட்டோமா, கேமராக்கு முன்னாடி 4 போஸ் கொடுத்தோமா, போனோமான்னு போயிருவோம். ஆனா உண்மையாலுமே அந்த குத்துபால இமாம் இதுதான் ஓதுறாரு. யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் அப்படின்னு ஓதுறாரு. யா அய்யுஹன் நாஸ். யா அய்யுஹன் நாஸ் என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்தமான உலக ஜனங்களே, 800 கோடி ஜனங்களையும் அல்லாஹ் தஆலா கூப்பிடுறான். உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி ஜனங்களையும் அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு சொல்றான், இத்தகு ரப்பக்கும், ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லதீ ஹலகக்கும், அவன்தான் உங்களை படைத்தான். அவன்தான் உங்களை படைத்தான். எல்லா ஜனங்களையும் ஒட்டுமொத்தமாக கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஆத்மாவிலிருந்து அல்லாஹ் உங்களை படைத்தான். யார் அந்த ஆத்மாவு? யாருங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய ஒரே ஆத்மாவிலிருந்து தான் இத்தனை கோடி ஜனங்களையும் ரப்பு படைத்தான். பின்ன மின் நஃப்ஸின் வாஹித் வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா, அந்த ஆதமிலிருந்து தான் ஹவ்வா என்று சொல்லக்கூடிய பெண்ணையும் அல்லாஹ் தஆலா படைத்தான். முதல் படைத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா தன்னுடைய கைகளால் மண்ணை குழைத்து அல்லாஹ் தஆலா படைத்தான். பிறகு அதில் ரூஹை ஊதினான். பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாரி எல்லில இருந்து ஒரு எல்லை எடுத்து ஹவ்வா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை அல்லாஹ் தஆலா படைத்தான். இப்ப நம்ம இப்படி ஒண்ணு சிந்திக்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா மண்ணு கொண்டு படைச்ச மாதிரி ஹவ்வா என்கக்கூடிய ஒரு படைப்பை அல்லாஹ் மண்ணு கொண்டு படைக்கலாமா இல்லையா? அப்படி படைச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? இந்த ரெண்டையும் சிந்திச்சு பார்ப்போம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்ததற்கு பிறகு அவருடைய ஒரு எல்லையில இருந்து வாரி எல்லை எடுத்து ஹவ்வாவை படைத்தான். தனியா ஒரு உறுப்பாக அல்லாஹ் தஆலா ஹவ்வா என்று சொல்லக்கூடிய படைப்பை படைச்சிருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? பேசா விட்டுட்டு போயிருப்பா. நம்மளெல்லாம் நம்ம வீட்டுல பொம்பளைக்கு போற மாட்டாங்க. நீயும் என்னையும் உன்னையும் படைச்ச மாதிரி தான் அல்லாஹ் என்னையும் படைச்சான். நீ வாங்குற சம்பளத்தை விட அதிகமா தான் நான் சம்பளம் வாங்குறேன், எனக்கு உனக்கு என்ன பெரிய வித்தியாசம் சொல்றாங்களா இல்லையா இன்னைக்கு? அதே மாதிரி அவ என்ன செய்வா? நம்ம கூட இருக்க மாட்டா, எந்த பொம்பளையும் நம்ம கூட இருக்க மாட்டா, உரப்பாக்கும். அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்? நம்ம கூடயே இருக்கணும், அடிச்சாலும் இருக்கணும், திட்டுனாலும் இருக்கணும், நகைய வித்தாலும் நம்ம கூட இருக்கணும், நகைய பணயத்துக்கு வச்சாலும், வீடு வாடகை வீடு இருந்தாலும், போக்கியத்துக்கு இருந்தாலும், சாரி எடுத்து கொடுத்தாலும், சாரி எடுத்து கொடுக்காட்டியாலும், எப்படி இருந்தாலும் நம்ம கூடயே இருக்கணும். அதுக்காக வேண்டி அல்லாஹ் நம்ம எலும்புல எடுத்து அல்லாஹ் படைச்சான். எவ்வளவு ஹிக்மத்து பாருங்க. அதுவும் எந்த எல்லை எடுத்தான் பாருங்க, இந்த வாரி எல்லை எடுத்தான். நெஞ்சுக்கு பக்கத்துல, ஹிருதயத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லை எடுத்து படைத்தான். எதுக்கு அங்கிருந்து எடுக்கணும்? வேற எங்க இருந்தா எல்லை எடுக்கலாமா இல்லையா? அப்படின்னா நம்மளை விட சிநேகம் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. இந்த கல்புக்கு பக்கத்துல, ஹிருதயத்துக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அதிகமா பாருங்க. ஆஸ்பத்திரியில நர்ஸ் மாதிரி யாரு இருப்பாங்க? லேடி தான் இருப்பாங்க. டீச்சர் மாரு, ஆயா மாரு, எல்லாம் பொம்பளைங்க தான். ஏன்? நம்மளை விட அதிகமா இரக்கம் உள்ளவர்கள் அவர்கள். அதனால்தான் நம்ம அடிச்சாலும், திட்டினாலும், நகையத்தை எடுத்தாலும், சாரி எடுத்து கொடுத்தாலும், எடுத்து கொடுக்காட்டியாலும், என்ன செஞ்சாலும் நம்ம கூடியே இருக்கிறாங்க. என்ன காரணம்? நம்மளை விட சிநேகம் அதிகம். இதை நம்ம புரிஞ்சா நம்ம கொண்டாடி நம்ம திட்டுவோமா, அடிக்குவோமா? ஒண்ணு செய்ய மாட்டோம். அதனால்தான் அல்லாஹ் தஆலா அப்படி இவரு ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை இந்த ஒரு ஆயத்துக்கு மட்டும் பேசுறாங்க. 3 மணிக்கு ஒரு பேசலாம். புரியுதுங்களா? அப்ப அப்படி ஒரு ஆயத்தை சொல்லிதான் ஹாஃபிஸா தொடங்கினார். அதுக்கு பின்னால நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லித்தரான். பல பேருக்கு தெரியாது. ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசாஇ மத்னா வ துலாத் வ ருபா. அதே பேஜ்ல வருது. அதே பேஜ்ல நிக்காஹ் செய்து கொள்ளுங்கள், 1 2 3 4 நிக்காஹ் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி தர்றான். 1 பத்தலையா 2ஆவது முடிச்சுக்கணும்,
2 பத்துலயே 3 நிக்காக செஞ்சுக்கணும். ஆனா ஒன்ன கட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு நமக்கு தான் தெரியும் இல்லையா? ஏன் இவ்வளவு லேட்டு? எங்க போனீங்க? யாருக்கு இவ்வளவு நேரம் பேசுறீங்க? செல்லுல என்ன உங்களுக்கு பேச்சு? இப்படி போட்டு படுற பாடு சுப்ஹானல்லாஹ் அனுபவிக்கிறதுக்கு தான் தெரியும் இல்லையா? அப்ப ஒன்ன கட்டிக்கிட்டே படுற பாடு. அப்ப அல்லாஹ் சொல்றான், 1 2 3 நிக்காக 4 வரைக்கும் நிக்காக செய்யறதுக்கு உங்களுக்கு நான் அனுமதி தந்திருக்கிறேன் அல்லாஹ் தஆலா அந்த பேஜ்ல அடுத்ததா சொல்றான். 3வது விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வாது சதகாத்திஹின்ன நிஹலத்தன், பெண்களை நிக்காக செய்யறது அவங்களுக்கு மஹர் கொடுங்கள் அப்படின்னா. வாத்து சதகாத்தி இல்ல, வாத்து சதகாத்திஹின்ன நிஹலத்தன் இல்ல, நிக்காக செய்யறது மஹர் கொடுத்து நிக்காக செய்யும், அதான் நிக்காக அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. எத்தனை பேர் மஹர் கொடுத்த ஒண்ணு சிந்திச்சு பாருங்க. இங்க மஹர் கொடுக்காதவங்க எத்தனை பேர் உண்டு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். மஹர் எழுதுவாங்க புக்ல, பள்ளி புக்ல எழுதுவாங்க, ஒரு 10,000 ரூபாய் போட்டுங்க அப்படிம்பாங்க. இன்னும் 10,000 கொடுத்துருக்க மாட்டாங்க. பழைய காலத்து ஆளுங்க யாரும் இது கொடுக்கவே இல்லை. நிறைய பேர் இருக்கிறோம் இன்னைக்கும் மகர் கொடுக்க. அதனாலதான் இப்ப உலமாக்கள் என்ன தீர்மானிச்சு தெரியுமா? மகரை கையில வாங்கியே கொடுத்துறது. அது 1 பவுனோ 2 பவுனோ 3 பவுனோ அது விஷயம் இல்ல, அப்பவே வாங்கி அப்பவே கையில கொடுத்துறது. மகர் கொடுக்காம கல்யாணம் முடிஞ்சு அது பூர்த்தி ஆகாதுங்க. கடைசியில என்ன தெரியுமா? மகர் இந்த மனுஷன் மௌத்தாருக்கு கொடுத்துருக்க மாட்டான். மௌத்தாறு வரைக்கும் அந்த பொண்ணுக்கு மகர் கொடுத்துருக்கவே மாட்டான். கடைசியில இவன் மௌத்தா போயிடுவான். பொண்டாட்டி வந்துட்டு அழுதுட்டு வந்து எல்லாரும் பெரியவங்கள சொல்லுவாங்க. என்ன சொல்ல சொல்லுங்க? மகரினா பொருத்தப்பட்டேன்னு சொல்லு, மகரினா பொருத்தப்பட்டேன்னு சொல்லு. அவன் மௌத்தா போய் கிடக்குறான். இந்த அம்மா வந்து அழுதுகிட்டே நான் மகர் பொருத்தப்பட்டு, வேற வழியிலே பொருத்தப்பட்டுதானே ஆகணும். இப்படி நிறைய இடத்துல நடக்குது. அப்ப இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்லித் தர்றான். அந்த இதைத்தான் சொல்லி ஹாம்சா இன்னைக்கு தொடங்கி வச்சாரு. பின்ன இன்னைக்கு நம்ம தராவியை தொழுதுனால கிடைக்கக்கூடிய நன்மை என்ன நன்மை கிடைச்சது அப்படின்னா, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட தௌராத் வேதம், ஈசா நபிக்கு இறக்கப்பட்ட இன்ஜீல் வேதம், தாவூத் நபிக்கு இறக்கப்பட்ட ஜபூர் வேதம், நம்முடைய ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன், இந்த 4 வேதங்களையும் ஓதினால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை இன்னைக்கு யாரெல்லாம் தராவி தொழுதார்களோ அவர்களுக்கு பூரா அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு நன்மை பாருங்க. அப்ப தராவி தொழுவதற்கு இவ்வளவு பெரிய நன்மை அல்லாஹ் தஆலா வாரி வாரி கொடுக்கிறான் என்பதாக ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் பாக்கியுள்ள விஷயம் நாளைக்கு பேசலாம். மணி 10:30 ஆச்சு. அதனால 10:30 மணிக்கு முடிக்கணுங்கிறது கமிட்டியோட தீர்மானம். அதனால நான் இதுக்கு மேல பேச விரும்பல. பாக்கி விஷயம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பேசலாம். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். ஆமீன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.